ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரொம்பவே சின்ன சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கி ஆளுக்கும் போய்க்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் யூடியூப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஒன்று, அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வரும். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களாக இருக்கலாம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ அதில் மாரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண ஆப் பேர் டூன் ஆப் மற்றும் டூன்மி ஆப்பு. இது ரெண்டும் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு சேர்த்து யூஸ் பண்ணுறது டூன்மி இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ லேப் இருக்குது. ஸோ அதனால் கிளாரிட்டி பற்றின பயமே இல்லை. ஸோ நல்லாயிருக்கும். பட் டூன் ஆப்பில் கிளாரிட்டின்னா அதுக்கு நம்மளுக்கு பேர் என்ன காசு கேட்கும். ஸோ அதனால் ஆடை கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் டூன் ஆப்பை நான் டூன்மி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் இருக்கிறத விட. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இப்போ தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு கருப்பாயிடும். பிகாஸ் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அதுக்காக இது ஆக்கும் அந்தமாரி கருப்பாக. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே நம்ம பார்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு அளவு கொடுத்துக்கோங்க, ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கேலரியிலேருந்து கூட எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், எங்கள் மாமாவோட ஃபோட்டோ கூட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக தெரியும். பிகாஸ் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருட்டாக தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா ஆட் இருக்குது. இந்த இடத்துல ப்ராசஸிங் 1/2 காட்டும். ஸோ இப்போ ஆடு கீழே இருக்குது, மேலே ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ப்ராசஸிங்னு மேலே இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது கிளிக் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இப்போ ஒரிஜினல் கலரை கிளிக் பண்ண போனேன். பட் ஆனால் அது ப்ளூ ஐஸில் இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ அதையே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ ஐஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மறுபடியும் கருப்பாக தெரியும். பிகாஸ் அது ப்ராசஸிங் 2/2 காட்டும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை நான் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துச்சு பார்ப்பீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் ஆள் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கலர் சட்டை, இந்த மாதிரி அழகான சட்டைகள் அப்படின்னு இருக்கும். பாய்ஸ்க்கு 4, பாய்ஸ்க்கு 5, கேர்ள்ஸ்க்கு 4ன்னு இருக்கும். ஸோ நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ இருங்க கொஞ்சம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் மட்டும்தான் தெரியும். பிகாஸ் அது அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சி, உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சேவ் பண்ணுறது காட்டுறேன். இப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜே காட்டும். ஸோ இப்போ டூன்மியோட மார்க் நம்ம எரேஸ் பண்ணிடலாம் இதில். பட் டூன் ஆப்பில் முடியாது. ஸோ இது நாட் நவுன்னு கொடுங்க அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா எஸ்ன்னு கேட்கும், அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம அப்படியே பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளார 2 வந்துடுச்சு. ஸோ 1 வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வாட்டர் மார்க் எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 5 செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். பேக் வாங்க, அப்படியே பேக் வாங்க. ஸோ இப்போ சேவ்டுன்னு வரும். இப்போ நம்மளோட ஃபோல்டருக்கு போவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு புது ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும், நீங்கள் கவனிக்கலாம். இருங்க கொஞ்சம் லோட் ஆகுது. டூன்மின்னு இருக்க பாருங்க. இதெல்லாம் நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏன்னா செகண்ட் பார்ட் இன்னும் பார்க்கலையே. ஸோ அதனால் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டெக்னிக் பார்ப்போம். அதாவது டூன் ஆப்பை வச்சு. இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினலாக ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கீழே டூன் ஆப்புன்னு உங்களுக்கு வாட்டர் மார்க் வர்றது நீங்களே கவனிக்கலாம். ஏன்னா இதில் வாட்டர் மார்க் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதில் ப்ராப்ளம். ஸோ இங்கே நம்ம இன்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கிளியராக தெரியும், அந்த பிளாக் மாதிரி தெரியாத. ஸோ இதில் அளவு கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து உங்களுக்கு இமேஜஸ் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து செஞ்சது எல்லாமே வந்துச்சு பாருங்க கீழே. ஸோ இப்போது இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து தள்ளுங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ண சொல்லும். கரெக்டாக அந்த கழுத்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அளவு எடுத்துப்போம், கரெக்டாக எடுத்துப்போம். ஓகே, இப்போ டிக்கு கொடுத்துக்கலாம். இருங்க கொஞ்சம் பார்த்து. ஐயோ, ஸோ இப்போ டிக்கு கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இதை வச்சு விளாட்லாம். தள்ளி இங்கே பாருங்கள், இப்போ காட்டன் பாருங்கள், தள்ளி. ஆஹா, அதுக்குள்ளார முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் டூன் ஆப் ப்ரோன்னு. ஸோ அது தேவையில்லை, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோட் ஆப்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம மோட் ஆப்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து இதை சைஸ் சின்னதாக்கணும். ஸோ இது கையால் தான் பண்ணியாகணும், மவுஸால் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஓவராக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். ஸோ பேக் வருவோம். இதில் வரல. ஸோ இருங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். தலை சைஸ் சரியாக இருக்குது, பட் ஆனால் அந்த இது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கொடுப்போம். ஸோ இப்போ வந்து டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். பேர் என்ன, இந்த மறுபடியும் அதேமாதிரி. ஸோ நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பிகாஸ் நம்ம அப்படி பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு ஒரு சில டைம்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து இங்கே வந்து டிக்கு கொடுத்துக்கணும். டிக்கு கொடுத்தனதுக்கப்புறம் டக்குன்னு ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தான். ஸோ மறுபடியும் விளையாடலாம் வாங்க. சும்மா தள்ளி விளையாடலாம். இதில் இவங்க செஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே வந்து நம்ம இது கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ஷோயிங் ஆடுன்னு மறுபடியும் வரும். அதே ஆடு தான். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுவே காட்டிடுச்சு பாருங்கள், எரேஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்டிங் ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சும்மா செஞ்சு கட்டுது. ஸோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி எரேஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம அந்த சைடும் ட்ரை பண்ணுவோம். ஆஹா, கழுத்தி செஞ்சு பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்ளைன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை சைஸ் சின்னதாக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளைன்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஹை கிளாரிட்டி நான் சொன்ன பாருங்க, நான் இருந்தாலும் செஞ்சு பார்க்குறேன். டூன் ஆப்போட வாட்டர் மார்க் வந்து எரேஸ் பண்ண முடியல. இதில் வந்து நம்ம மினி இமேஜை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டி வேணும்னா நம்ம இது தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சேவ் ஆகுது. நம்மளுக்கு வந்து இது கேட்கும். நான் வந்து இப்போ நாட் நவ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, காசாக பணமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிருக்கும். நம்ம கெட் மோர்னு கொடுத்தோன்னா இந்தமாரி வரும். ஸோ உங்களுக்கு அது காசில் இருக்குதுன்னு இதிலே சொல்லிவிடும். ஸோ நம்ம ஆடுன்னு நினச்சிருப்போம். இதோ இது ஆடு தான். இன்னும் ஒரு 4 செகண்ட் 1 செகண்ட் இன்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ்டு ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளாரிட்டி ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஸோ அதை தான் சொன்னேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இமேஜ் கிளாரிட்டி ரொம்பவே மோசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியலாம் நல்லா. ஸோ வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கே ஆளுக்கும் போய்க்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, மறக்காமல் லைக்கும் போட்டுக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.